பின்னாடி இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆடாதீன்னு நான் சொல்லியிருக்கேன். சொன்னா எங்க கேக்குறீங்க? 10 மணில தான் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க, 10 மணில தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து வள்ளின்னப்பறம் நீ கட்டி பிடிச்சி ஆடிதான் அதுல வந்து பேர் வாங்க போறீங்களா என்ன? சொன்னா கோச்சுக்குவீங்க. நம்ம இடத்துக்கு 10 பேர் சேர்ந்து எழுதி போடுவீங்க. ஆமா, மேல சொன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வள்ளி வந்து பாடுறாங்கன்னா அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். அதுக்குதான் உங்களை முதல்ல விட்டுறது. என்னமோ பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கங்கன்னு விட்டுறது. அதுக்கப்புறம் தான் நான் வர்றது. நான் வந்து கட்டி பிடிச்சிங்கன்னா தங்கச்சி என்ன மரியாதை? தங்கச்சி முன்னாடி பொண்டாட்டியை கட்டி பிடிப்பியா? தங்கச்சி பாடும் போது அண்ணன் அந்த அப்படியே ஆழ்ந்து அதே இடத்துல ஆடு போய் பொம்பளை கட்டி பிடிச்சி நிக்கிற. அழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. பிள்ளைங்க பாவம் தான். ஆசிரியர்கள் என்ன போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. புண்ணியமே ஒரு வாகிய முனியே புனத்தில் எழுந்தருளும், இந்த வனத்தில் எழுந்தருளும். புண்ணியமே ஒரு வாகிய முனியே புனத்தில் எழுந்தருளும், இந்த வனத்தில் எழுந்தருளும். பூரண ஆகும் விதியும் அறிந்த போதா எழுந்தருளும், ஒரு போதா எழுந்தருளும். புண்ணியமே ஒரு வாகிய முனியே உனதில் எழுந்தருளும், இந்த வனத்தில் எழுந்தருளும். ஆகமையாவும் விதியும் அறிந்த அன்பே எழுந்தருளும், இந்த வனத்தில் எழுந்தருளும். ஆகமையாவும் விதியும் அறிந்த அன்பே எழுந்தருளும், இந்த வனத்தில் எழுந்தருளும். புண்ணியமே ஒரு வாகிய முனியே உனத்தில் எழுந்தருளும், இந்த வனத்தில் எழுந்தருளும். காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்மணிப்பூ பெருமுங்கிற்பு கூவிலம் எர்லாம்பு மராமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாலை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மயிலம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிற்பு சூறைப்பு பூளைப்பூ குன்றிப்பு குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பூ தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொடி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரபுன்னை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கருணுச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சிபத்திரியம் கொன்றை இலவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னல் நரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை செங்குரளி மொத்தம் 99 மலர்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தமிழனுக்கு. நம்ம மண்ணில் பூக்கிற பூக்கள் இதெல்லாம். ஒவ்வொரு பூக்களுக்கும் மருத்துவ குணம் உண்டு, ஒவ்வொரு பூக்களுக்கும் மகத்துவம் உண்டு. பூக்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, பூக்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு, பூக்களுக்கும் மன்னர்களுக்கும் சம்பந்தம் உண்டு, பூக்களுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் உண்டு. கடவுள் இறைவனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க, அந்த கேள்வி கேட்டது யாரு? யாருங்க? இந்த கையில் கட்டி அடிக்கிறது, அந்த கையில் கட்டி எங்கே அவரு போய் கணப்பு கேள்வியை கேட்டு போய்விட்டாரா? சரி, அப்ப பதில் சொல்ல வேணாம், நீ பேசுங்க. மங்களம் உண்டாகட்டும், நலமுடன் வாழ்க, குன்றேற்ற விளக்கொலியாக கோடி இன்பங்களை பெரும் குலமகளாக இந்நிலத்திற்கு வந்த உடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த முத்துக்கு முத்தாக முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக ஓராறு முகம் இருக்கு உன் முகத்தை பார்ப்பதற்கு, ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை காப்பதற்கு. ஓராறு முகம் இருக்கு உன் முகத்தை பார்ப்பதற்கு, ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை காப்பதற்கு. என்னாலும் துணை இருக்க சேவலும் மகிழ் இருக்க, நானும் துணை இருக்க
நெஞ்சுக்குள் வித்தாக திரும்ப பேசி உப்பில்லா கூலிட்டாலும் என்பதை அமிர்தமாகும் அகத்தில் ஆது முப்பழமோடு பால் அன்ன முகந்து கடுத்திட்டு வராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற கவிக்கு இணங்க முதலாக என்னிடத்திலே உங்களுடைய நாட்டின் பெயரை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நாளே கண்டு வீழுக்கர் கண்டு மொழி மாறே கண்டு மொழி சித்தூர். தங்களுடைய பெயர் கனகவேங்கை பூங்குரத்தி. கனகவேங்கை பூங்குரத்தி, வள்ளி பெருந்தகை நாச்சியார், வள்ளி, லவணி, மான்விழியால், வேல்விழியால், இவ்வளவு இருக்கு. பல திருநாமங்கள் உண்டு உங்களுக்கு. சரிமா, யாரு சொல்ல கேட்டீங்க வந்திருக்கீங்க? யார் சொல்ல கேட்டல வரல, எனக்கு பக்குவம், எனக்கு ஒரு பக்குவம் வரணுங்க நான் வந்திருக்கேன் இடத்துக்கு. ஏன்னா அந்த பக்குவம் தெரிந்து பக்குவத்தோடு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. சாமி, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு பக்குவம் வரும். சரி, அந்த பக்குவத்தை நம்ம பக்குவமா நடந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். பக்குவம் மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி போயிடும். எந்த வயசுல எதை செய்யணுமோ அந்த வயசுல அதான் செய்யணும். பொறுப்புங்கிறது குறிப்பிட்ட, இப்ப இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ரொம்ப பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இச்சை என்பது வந்து ஆசை, காம், அது கிடையாது. ஆசை, சின்ன பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட 10 வயசுக்கு எதை பார்த்து விளையாட்டு ஜாமான பார்த்து ஆசைப்படும். இது விளையாட்டு, இந்த பொம்மை எனக்கு வேணும், அந்த பொம்மை எனக்கு வேணும், கையில காசு இருக்கோ இல்ல எது வயசுல வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த 10 வயசுக்கு எனக்கு இந்த பொம்மை வேணும் கேட்ட இச்சை, ஆசை. அப்ப பொம்பளை பிள்ளை என்ன வேணும், ஏதாவது ஒரு அந்த வேணும், இது வேணும், பாவடை வேணும், நல்லது ஆசைப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு 20 வயசு ஆச்சு வச்சுக்கோங்க, யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கேட்கிறோமே, அம்மாட்ட சேலை கேட்கிறோமே, அவங்கள்ட்ட பணம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு பக்குவம் வரும். யோசிக்கக்கூடிய பக்குவம். கேட்க கூட அடுத்து கல்யாணம் பண்ணி மாமியார் போனா கேட்கவே கேட்காது, பயந்துக்கிட்டு ஐயோ வேணாப்பா, இது வேற வேணாம், புதுசியால கேட்டு இவங்க சண்டைக்கு வேணும். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பக்குவம் அடைகிறாள் பெண்மகள். ஆண்கள் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பக்குவம் அடைஞ்சிருவாங்க. 10 வயசுக்கு அவன் விளையாட்டுத்தனமா இருப்பான். 20 வயசு ஆயிட்டா ஒரு பக்குவம் வந்து, ஐயோ படிக்கணுமே, வேலைக்கு போகணுமே, அம்மா அப்பா காப்பாற்றணும், அப்புறம் பொண்டாட்டியை காப்பாற்றணும், அப்புறம் பிள்ளையை காப்பாற்றணும், அப்படி ஒவ்வொரு காலத்துல ஒரு பக்குவம். இந்த சரியான வயசுல சரியான பக்குவமா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். பக்குவம் மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். பால் கறந்து வச்சா பாத்திரத்துல ஒரு 4 மணி நேரம் கெட்டு போகாம இருக்கும், அப்புறம் கெட்டு போயிடும். கண்டிப்பா கெட்ட ஃப்ரிட்ஜை விட்டுருங்க. அது இப்போ வந்தது. நான் பொதுவாக சொல்ல, சுத்தமான இயற்கையாக சுத்தமான நாட்டு பசும்பால் எடுத்து கறந்து வெப்பமா வச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் தாங்கும். அதுக்கப்புறம் பால் கெட்டுரும். அந்த பால் கெடுவதற்கு முன்னால் அதை வந்து அக்கினி பகவானை சேர்த்து கொஞ்சம் மித வெப்பமா காய்ச்சி அந்த பால் பக்குவம் காயப்பட்டு காஞ்ச உடனே பச்சை பால்ல பெற ஊத்தினாலும் பக்குவம் கிடையாது. வெறும் மனசுல ஏத்துக்காத மனசுல வந்து நம்ம திணிச்சோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அது பிரயோஜனம் இல்லை. அப்ப பால் பக்குவமா காஞ்சோன்னே அந்த பக்குவத்தை அதில் கொஞ்சம் பெற ஊற்றுவாங்க. அது எப்படி, பால் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு மித வெப்பமா இருக்கும். ஊத்துனா தயிரா மாறும். பால் தயிரா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாலை தேடக்கூடாது, அதுக்குள்ளதான் பால் இருக்கும். பால் தான் தயிரா மாறும். திரும்பி நம்ம பாலை தேட முடியுமா? முடியாது. அதுல போய் டீ போட முடியுமா? அப்ப அந்த பக்குவம் முடிஞ்சிச்சு, பால்ங்கிற பருவம் முடிஞ்சிச்சு. இப்ப தயிருங்கிற பருவத்துக்கு வந்துச்சு. தயிர் அப்படியே வச்சிருக்க முடியுமா? 4 நாளைக்கு வச்சுக்க, 5 நாள் புளிச்சு போய் கெட்டு போயிடும், புழு வந்துடும். அப்ப அதை என்ன பண்ணுனா, அந்த 2 ஒரே மறுநாள் நல்லா மத்த வச்சு கடையும் பொழுது
பார்த்துக்கங்க, மனசு நல்லா கடையும் பொழுது அந்த இது மரம் மத்தாகப்படுது, கடைய என்னாக வெண்ணெய் உள்ள இருக்க வெண்ணெய் திரண்டு வரும். மனதுக்குள்ள பக்திங்கிற ஒரு வச்சு கடைய நாகும் ஆன்மீகம் பிறந்து வரும். அது மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும். அப்ப தனியா பிரிஞ்சிடும், வெண்ணெய் தனியா மோர் தனியா பிரிஞ்சிடும். நம்ம மோரை ஒரு 5 நாளைக்கு வச்சிருக்குமா? முடியாது, கெட்டு போயிடும். இந்த வெண்ணெய் வந்து ஒரு தேக்கல்ல போட்டு தண்ணியில் வச்சா ஒரு 10 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் கெட்டு போயிடும். ஆனா வெண்ணெய் மறுபடியும் அக்னி பகவானை சேர்த்தணும். ஆரம்பத்திலே அக்னி பகவானை சேர்க்கிறோம், கடைசியிலே அக்னி பகவானை சேர்க்கிறோம். அக்னி பகவானை சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா அந்த வெண்ணெய் அந்த அப்படியே உருகி அது நெய்யா மாறும். அந்த நெய் எந்த காலத்திலையும் கெட்டு போகாது. இப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலே பக்குவம் சரியாக இருந்தால், பால் சரியான பக்குவத்தில் பெற ஊற்றி சரியான பக்குவத்தில் தயிர் கடைஞ்சு சரியான பக்குவத்தில் வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் உருக ஆரம்பிச்சுன்னா நெய் எந்த காலத்திலையும் கெட்டு போகாது. அது மாதிரி மனிதா உன்னுடைய ஒவ்வொரு பருவத்திலையும் நீ வந்து வாழ்க்கையை தவறிடாம வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை சிறப்படைஞ்சு ஒளி எப்படி நெய்யை ஊற்றி விளக்கத்தின வெளியே சிறப்படையுதுல, அது மாதிரி உன் வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கு தான் இதெல்லாம் பக்குவங்கள். சரியா பக்குவப்படுத்தணும். பக்குவம் மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் சமீபத்தில் படிச்சது, திருவிளையாடல் படம் எடுத்திருக்காங்க. திருவிளையாடல் படம் வந்து பாருங்க, நம்மளாம் பிறந்திருக்கோமா? அப்போ எப்பயோ வந்த படம். ஆமாம், திருவிளையாடல் படம். அதில் வந்து சிவாஜி கணேசன் தான் படம் பூரா வருவார். படம் பூரா வருவார், ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் வருவார். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த தருமிங்கிற கதாபாத்திரம் கொஞ்சம் தான் வரும். நாகேஷ் தருமி எனக்கு வேணும் நல்லா வேணும் அப்படி மாதிரில அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் தான் வரும். அப்போ எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் உட்காந்து போது சிவாஜி ஐயா சொன்னாரா, அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கணும். அப்போ சிவாஜி ஐயா சொல்லியிருக்காரு, என்னை விட நாகேஷ் தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னாரா. அப்போ சொன்ன இல்லைங்க, அது என்னங்க நீங்கள் படம் பூரா வர்றீங்க, அது சிவன் வேஷத்தில் வர்றீங்க, அவர் என்ன ஒரே ஒரு புலவன் வேஷத்தில் வர்றாரு, அது எப்படிங்க இவ்வளோ ஆணித்தரமாக நீங்கள் வந்து அவர் தான் அந்த படத்தில் பேர் வாங்குவான்னு சொல்றீங்கன்னு சொல்ல. இல்லை அவன் தான் பேர் வாங்குவோம் அப்படின்னா. அது மாதிரி படம் முடிஞ்சிச்சு, எடுத்து முடிச்சாங்க, படம் ஓட ஆரம்பிச்சு. அந்த நாகேஸ்வர கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ வெற்றி. அந்த எனக்கு வேணும் நல்லா வேணும், ஐயோ அப்படி இங்கிட்டு ஓடுவாரு. ஆமா எனக்கு வேணும் அப்படின்னு கேள்வி எனக்கு கேட்க தான் தெரியும், நான் தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் மக்கள் மனசுல போய் ஒட்டிக்கிச்சு. இன்னமும் இன்னைக்கு பார்த்தா கூட பிள்ளைங்க ரசிக்குங்க. அப்ப வந்து படம் முடிஞ்சு வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே நாகேஷ்ட கேட்டாங்களே, எப்படிங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு மேலே இந்த மாதிரி நடிச்சது கிடையாது, இப்படி வித்தியாசமா நடிச்சுக்கிறேன், யாரை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னு. அப்ப சொன்னாரா, நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போவேன், கோயிலில் போய் சாப்பிட போவேன். அங்கே ஒரு பைத்தியம் மனநல குன்றியவர் இப்படி தான் இருப்பார். பார்த்துக்கங்க, ஒரு மனநலம் குன்றியவர் இருப்பார். அவர்கிட்ட பார்த்துட்டு அந்த உடம்பு நெளிகிறது போகிறது வரை அவர் இறைவன்ட்ட பேசிகிட்டே இருப்பார். இறைவன் அவங்க பாரு, அவங்க யாரும் கெடுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அபகரிக்க புத்தி வராது, அது என்ன வராது. அப்போ அவர் இறைவன்ட்ட அவராக பேசுவார். இதை பார்த்து அந்த கதாபாத்திரம் நான் பண்ணேன் அப்படின்னு. அப்போ கற்றுக்கன்னு நம்ம நினச்சா கூட பைத்தியமா இருக்கின்ற சில விஷயங்கள் கத்துக்கலாம். கத்துக்க கூடாதுன்னு நினைச்சா பக்கத்துல திருவள்ளுவர் தவிர நம்மளால கத்துக்க முடியாது. அது மாதிரிதான் பக்குவம். ஒரு சில விஷயத்துல இந்த காலகட்டத்தில் இப்படி பக்குவமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பக்குவப்படலைன்னு வச்சுக்க, பக்குவத்தை தவற விட்டோம்னா முடிஞ்ச வாழ்க்கை சிறப்படையா. சாமி பேசுங்க. அருமையா சொன்னீங்க. ஏன்னா பக்குவத்தை பத்தி பக்குவமாக சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு மட்டுமே உண்டு. அதான் பக்குவமா சொன்னாங்க. ஓரெட்டில் ஆடாத ஆட்டம், ஈரெட்டில் கற்றாத கல்வி, முவெட்டில் நடவாத திருமணம், நாலெட்டில் பிறவாத பிள்ளை, ஐந்தெட்டில் சேர்க்காத செல்வம், ஆறெட்டில் சுற்றாத ஸ்தலம், ஏழெட்டில் பண்ணாத தியானம், எண்ணெட்டில் அடையாத ஓய்வு அப்படின்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வந்து இந்த 8க்கு உள்ளதான் அடக்கம் அப்படிங்கிறதை ஒரு கவிஞன் வந்து அழகாக சொல்லி வைத்தது உண்டு. அப்ப பாருங்க, எந்த நேரத்தில், எந்த பக்குவத்தில், எந்த பருவத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். இல்லை அப்படின்னா எல்லாமே வீணா போயிடும். அப்ப 8 வயதாக இருக்கின்ற பொழுது ஒருவன் நன்றாக ஓடி ஆடி விளையாட வேண்டும். ஒரு 50 வயசுல போய் ஓடி ஆடி விளையாட முடியுமா? முடியாது. அப்ப 8 வயதாக இருக்கின்ற பொழுது நல்விதமாக ஓடி ஆடி விளையாட வேண்டும் அப்படின்னாங்க. அந்த பாதம் வலுவடையும். பிஞ்சு பாதம் இருக்குல்ல, அது வந்து வலுவடைகிறதுக்காக ஓடி ஆடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்துருக்கா பாப்பா, ஓடி ஆடி விளையாட வைப்பாங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, 6 வயசுக்கு அப்புறம் அப்படி போய் பள்ளியிடத்துல சேர்த்துடுவாங்க. அப்ப முதல்ல வந்து விளையாட முடிஞ்சு உடம்பு எல்லாம் திடகாத்திரமா இருக்கும். இப்ப கொண்டு போய் 1.5 வயசுல பிள்ளை சேர்த்து விட்டுறீங்களா, 1.5 வயசுல பிளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறீங்க. அது எந்திரிச்சு ஓடி ஆடி விளையாடவும் முடியாது. தத்தகா புத்தக பேச ஆரம்பிக்கிறா, குழந்தை செல்வம் பேசணும். அதுக்கு பேசும்போது நம்ம பதில் சொல்லணும், கேட்கும். இது என்ன, அது என்ன, இது எப்படி கேட்கும்போது அந்த குழந்தை மிகச்சிறந்த புத்திசாலியா வருவான். அவனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டு 1.5 வயசுலயே பிளே ஸ்கூல்ல விட்டு அவன் ஆண் சைலன்ஸ் பேசக்கூடாது, நோ ஸ்பீச் அப்படின்னு மிஸ் பண்ண சொல்லுவாங்க. அவன் அப்போ வாயை மூடுறவன் தான் வாழ்க்கையில். அப்புறம் வாழ்க்கை வாயை திறக்கவே முடியாது, முடிஞ்சு. அப்போ ஒரு கட்டில் வந்து பிள்ளைங்க நிறைய கற்றுக்க ஆசைப்படுங்க. அந்த கற்றுக்கிற வயசு மறந்த பயமும் தெரியாது. புஷியை பிடிங்க, அதை பிடிங்க, இதை பிடிங்க, இதை பிடிங்க, பயம் இல்லை, பயம் அறியாத ஒரு வயசு. 8 வயசுல 8 வயசுக்கு விளையாடணும், ஓடி ஆடி விளையாடணும். அடுத்து 16 வயசுக்குள்ள படிக்கணும். நல்விதமாக கல்வியை கற்கக்கூடிய வயது 16 அப்படின்னாங்க.
அப்பதான் எவ்வளவு படிச்சாலும் மூளை ஏத்துக்கும். ம். அந்த வயசுல படிப்பை தவிர வேற எதையும் நான் என் மூளைக்குள்ள செலுத்த மாட்டேன்னு ஒரு நீங்க வந்து லட்சியம் லட்சியம் வச்சுட்டு லட்சியம் வச்சுக்க. எடுத்துக்கணும். படிப்பை தவிர வேற எதுவுமே மூளையில ஏறாது. அதை விட்டு அந்த தவிர மத்த எல்லாவளையும் பார்த்தோம்னா வாழ்க்கை சின்ன பின்னமாயிரும். அவ அது 2வது வயசு 16 வயசுக்குள்ள படிக்கணும். 10th +2 பாத்துக்கம்பாங்க. இதுல நீ விட்டு நான் மார்க் விட்டா முடிஞ்சு போச்சுப்பாங்க. அப்ப அந்த வயசு ஏன் அதை சொல்றாங்க? 16 வயசுல 17 வயசு ஏன் படிக்கணும்னு கொண்டு வந்தானா அந்த வயசு தவறக்கூடிய வயசு, பாலிய வயசு, அதாவது பருவங்கள் மாறும் வயசு, இச்சை கொள்ள வயசு, தன்னுடைய அடுத்த இனத்தை பார்த்து ஆசைப்பட. அதனால அந்த நேரத்தில் வந்து படிப்பை கொண்டு உள்ள திணிச்சுட்டா பொம்பளை பிள்ளை கெட்டு போக மாட்டாங்கிறதான் படிப்புன்னு அந்த மூளையில வந்து சேர்க்க வச்சது. அடுத்து 24 வயசுல கல்யாணம் திருமணம் பண்ண வேண்டும். 24 வயசுல சரியான வயசு. பையனுக்கு 24 வயசு, அந்த பையன் 21 வயசு. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணா சந்தோஷம், வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக அமையும். அதை விட்டுட்டு நான் ஐடி படிச்சு நான் சம்பாரிச்சு நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட பிறகு கல்யாணம் பண்ணி படிச்சா கல்யாணம் நடக்கும். ஆனா இன்பம் இல்லறமாகாது. ஈகோ வந்துடும். ஏன்னா இது 1.5 வருஷம் சம்பாதிக்கும், அது 1.5 வருஷம் சம்பாதிக்கும். உனக்கையும் நான் பயப்படணும். நானும் 1.5 வருஷம் சம்பாதிக்க, நீ 1.5 வருஷம் சம்பாதிக்கிற. நீ எந்த வாசல் கூட்டு, நீ வீடு கூட்டு, நான் கூட்டணும் அவசியம் இல்லை. அப்ப அங்க ஒரு இல்லறம் நல்லறமா இருக்காது. அந்த 24 வயசு 21 வயசுக்குள்ளனா ஒரு பக்குவம் இருக்கு. அதனால 3வது எட்டுல திருமணம் கண்டிப்பா முடிச்சிடணும். 4வது எட்டு பிள்ளை 32 வயசுல குழந்தை பெற்றணும். 50 வயசுல குழந்தை பெற்றா எப்படி வளர்க்க முடியும்? அது நான் தாத்தான்னு தான் கூப்பிடும். அப்ப 32 வயசுல பிள்ளையை பத்தி நம்ம பிள்ளையை பத்திட்டா நமக்கு 50 வயசு ஆகும்போது அதுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 18 வயசா இருக்கும். அதனால வளர்க்க முடியும். 40 வயசுல பிள்ளை வளர்க்க முடியுமா? அதான் 30 வயசுல பிள்ளையை பெற்று அடுத்து 40 வயசு ஐயத்துல வந்து சேர்க்காத செல்வம் நல்ல முறையில வேலைக்கு சென்று 40 வயசுக்குள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சு சொத்து செல்வங்களை சேர்த்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். மூதேவி கடைசி வரைக்கும் இன்னும் உருப்படாம தான் இருக்கும். 40 வயசுக்கு ஒரு ஆம்பளை வந்து சொத்து சேர்க்கலைன்னா அவன் ஜென்மத்துக்கு அப்புறம் சொத்து சேர்க்கவே முடியாது. ஏன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். 40 வயசு வரைக்கும் தான் சம்பாதிக்கணும், அதையும் சொத்து சேர்க்கணும். அதுன்னு அது வயசு அது 40 வயசு மேட்டா சோம்பேறித்தனம் வந்துடும். சத்தியம் யார்கிட்ட கையெழுத்துறோம். இங்கே வாங்கிக்கலாம், பொண்டாட்டி அடிச்சு மாமனாட்ட காசு வாங்கிக்கலாம், மச்சான் வந்து ஒரு 10,000 வாங்கிக்கலாம், இங்கிட்டு அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போ 40 வயசுல உழைக்கணும் கற்றுக்கணும். 40 வயசு மேலே 48 சுற்றாத ஸ்தலம் அப்படின்னாங்க. 48 வயசு எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று வர வேண்டும். 48 வயசு ஆன பின்னாடி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரம் எல்லா கோயில்களுக்கு போய். அப்ப என்ன கோயில் போனா நாம் பக்குவப்படுத்தப்படுவோம். மனசுக்குள்ள வந்து தெய்வத்தை வந்து உண்மையாக வணங்கக்கூடிய வழிபாடு மனிதனுக்கு வரும். 48 வயசுல கொஞ்சம் மனசு அலைப்பாயும். இந்த ஆம்பளை பிள்ளைகள் 48 வயசுல கொஞ்சம் அலைப்பாயும். பக்கத்துல இருக்கிற பேசுவோம், வாங்கி பேசுவோம். அப்ப அலைபாய கூடாதுங்கிறத கோயிலுக்கு போச்சாங்க. 7 எட்டில் பண்ணாத தியானம் அப்படின்னாங்க. அப்ப அந்த வயதுல வந்து உன்னை முழுமையாக அடக்கிக்கொள், மனதை அடக்கிக்கொள். தன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்குமே வந்து தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாமே தியானம் பண்ணக்கூடிய வயது. எண்ணத்தில் அடையாத ஓய்வு அப்படின்னாங்க. அதான் 80 வயசுக்கு மேல இருந்து விட்டால் இந்த மனிதனாகப்பட்டவனுக்கு 70 வயசு 60 வயசுக்கு மேல இருந்தால் அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது எப்ப தெரியும்? ஒரு மனிதன் இறந்த பிறகுதான் தெரியும். எப்பா இன்னார் இறந்து விட்டார், இன்னார் இறந்து விட்டாரா, எப்பா அவர் ரொம்ப நல்லவர், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருந்திருந்தா நம்ம ஊரு நல்லா இருந்திருக்கும்யா அப்படின்னா அவர் நல்லவர். எப்பா இன்னவர் இறந்து விட்டாரு, இன்ன வரைக்கும் இருந்தாரு, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருக்கணும். இவெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தா நம்ம ஊரு அப்பவே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னா அப்ப பாருங்க யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கிறது எப்பொழுது தெரியும் அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் இறக்கும் தருவாயில் தெரியும் அப்படின்னாங்க. மகாபாரதத்துல கர்ணன் இருக்கு வரைக்கும் யாரையும் அவரை வந்து அங்கீகரிக்கல. கர்ணன் உயிரோட இருக்க வரைக்கும் யாருமே அங்கீகரிக்கல. மிக சுத்தமான வீரன் யாருன்னா கர்ணன் தான் மகாபாரதத்துல. அது கண்ணனும் ஒத்துக்கிட்டாரு, எல்லாருமே ஒத்துக்குவாங்க கல்யாணம் இறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா வந்து அம்மாவை பார்த்தது இல்லை, அம்மாவோட அரவணைப்புல வளர்ந்தது கிடையாது. என்ன பண்றேன்னா அப்பாவோட வந்து அதிகாரத்துல அன்பு, அதாவது அதீத அன்புல வளர்ந்தது கிடையாது. என்ன பண்ற சின்ன வயசுலேயே வந்து தேரோட்டி மையன் தோரோட்டி மையன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வளர்ந்து அதுலேயும் அவன் கற்றுக்கிட்டான் பாருங்க. அதாவது அவமானமே மிகச்சிறந்த பாடம். நமக்கு வந்து அவமானம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம அவமானப்படுத்துறாங்கன்னு. நீங்க அவமானப்பட ஒரு மிகச்சிறந்த சிகரத்தை எட்டி பிடிப்பீங்க. ஒரு எழுச்சி கிடைக்கும். ஆமா, கர்ணன் வந்து அவமானப்பட்டு தான் எல்லாரோட சிறந்த வீரனா நினைச்சது. கடைசி வரைக்கும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. கடைசியில கேட்பாரு, இறக்க போகும்போது கேட்பாரு, அப்பயும் கூட போய் கேட்டுவார் கிருஷ்ண பரமாத்மா, என்ன பண்ண உயிர் போகாது, என்ன பண்ணலாம், தர்மம் நிறைய பண்ணியிருக்கானே, தர்மத்தை கேட்டு வாங்கிடுவான், தானம் கேட்டு போல. நல்லா கவனிச்சுக்கங்க. நல்லா வந்து நீங்க பார்த்து கொஞ்சம் பேர் அங்கிட்ட நல்லா கவனமா பாக்குறீங்க. அவர் வந்து தானம் கேட்டு போல, தர்மத்தை கேட்டு போல. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம் என்பது நம்மளா கொடுக்கறது. நம்ம கிட்ட இருக்க நிலத்தை யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி நிலத்தை நீங்க வச்சுக்கட்டே அதை தானம் பண்ணியாச்சு கேட்டுக்கிட்டு தானம். தானம். தர்மம் என்பது எதையுமே எதிர்பார்க்காமல் செய்வது பெயர் தர்மம். கேட்டு கொடுப்பது. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படிங்கும் போது நம்ம கொடுப்பது, கேட்டு கொடுப்பது. தானம் என்பது கேட்காமல் கொடுக்கும்போது தர்மம் கேட்டு கொடுப்பது. அப்ப தானம் கேட்கல கிருஷ்ண பரமாத்மா, உயிர் போயிட்டு இருக்கு, உயிர் போகல,
கிடக்குறாரு, போறாரு. உன் தர்மத்தை கூட கொடுறான்னு, தர்மத்தை முழுவதும் எனக்கு கொடு, தர்மத்தை நீ செய்கிற தர்மத்தை மூலம் எனக்கு அர்ப்பணிச்சு அப்படின்ட்டாரு. அப்போ கூட ஒரு முகம் சொல்லிக்கலையே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு கண்ணா. நான் உன் தானத்தை தர்மத்தை பூரா உனக்கு கொடுத்துறேன்டான்னு சொல்கிறாரு. அப்போ தான் கேட்டாரான், நான் சுத்தமான வீரன், எல்லாரோட நான் தான் வீரன், உனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை ஏன் எல்லாருமே ஒரு இடத்துல அங்கீகரிக்கவே இல்லை, ஏன் என்னை அங்கீகாரம் பண்ணிக்கல? எல்லாருமே அசிங்கப்படுத்த, பீஸ்மராக இருக்கட்டும், துரோணாச்சாரியா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், என் துரியோதனை தவிர மற்ற எல்லாருமே அப்போ சொன்னாரா, யாரா உன்னை அங்கீகரிக்கல சொல்லு, யார் உன்னை அங்கீகரிக்கல? ஒவ்வொரு முறையும் உன்னிட்ட நாங்கள் கேட்டு வாங்கினோமே, அதுவே உனக்கு பயந்துக்கிட்டு தான்டா. ஒருவர் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா அதுவே அவர்கள் வெற்றி. இப்போ உங்களோட நடிக்க மாட்டேன் எழுதி போட்டாங்க, நீங்க தான் பெரிய ஆள், அவங்க பெரிய ஆள் கிடையாது. கண்டிப்பா நாங்கள் எங்கூட நடிக்க மாட்டேன் எழுதி போட்டால் நம்ம தான் பெரிய ஆள். எல்லாரோட யார் நடிக்கிறாங்க அவங்க தான் பெரிய ஆள். இவங்க கூட நடிக்க மாட்டேன், அவங்க கூட நடிக்க மாட்டேன், இவரோட நடிக்க மாட்டேன், இந்த பெட்டியோட நடிக்க மாட்டேன், அந்த அவங்க பெரிய ஆள் கிடையாது. அப்போ அவர் சொல்லார், காரணம் இதே இந்த மகாபாரதத்து வந்தது. அவர் சொல்லாரு, உன்னை பார்த்து பயந்து தானே கவச குண்டலத்தை கேட்டு வாங்கணும், கவச குண்டலம் உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் நீ வந்து சாக மாட்டியே, ஜெயிச்சிருவியே. அப்போ பயந்தோம்ல, கவச குண்டலத்தை கேட்டு வாங்கணும், அது அங்கே உனக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம். அதுக்கப்புறம் குருநாதர் தலையில் படியை தலை வச்சு படுத்தாரு. அப்போ வண்டா மாதிரி தொலைச்சமே, அவர் தூக்கத்தை கலைச்சு உனக்கு சாபம் வாங்க வச்சமே, அங்கே உனக்கு அங்கீகாரம். நாங்கள் வண்டாக தொலைக்கலைன்னா அது மிகப்பெரிய இந்த ஆயுதம் உனக்கு கிடைச்சிருக்கான், அது உனக்கு அங்கீகாரம். ஒருத்தன் பையன் நல்லா படிச்சுக்கிட்டுமா, இந்த கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க பசங்க, அவன் புத்தகம் தூக்கி வெறிகிறது, அதை தூக்கி அவனை கெடுதல் பண்ணுறது, அவனை அழ வைக்கிறது, அவனை வந்து என்ன பண்ணுறது, அதாவது இந்த இப்போ மாதிரி சொன்னோம்னா வந்து சிந்தனையை கலைப்பது, இது எல்லாமே மீறி அது படிக்கும் பாருங்க, அது பாவம். விட்டுறணும். நம்ம இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய இந்த பார்த்து நிறைய கெட்டுக்கிட்டு போயிருக்காங்க, விட்டுறணும். நல்லா படிக்கணும், விட்டுறணும். படிக்கலையா அதுக்காக படிக்காத பையன் நம்ம கிண்டல் பண்ணவும் கூட, ஏன்னா அவன்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கும். படித்தவங்க பூராமே திறமைசாலின்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிள்ளை வந்து 100 மார்க் என்ன திறமைசாலின்னு சொல்ல முடியாது. 100 மார்க் வாங்கல, படிக்கணும், அதுக்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். படித்து ஐடியில் வேலை பார்க்குற போது அறிவாளி, வீட்டில் சமைக்கிற போது அறிவாளியும் பேசக்கூடாது, சமைக்கிற போதே அறிவாளி தான். எப்படி குழம்புக்கு எப்படி உப்பு போடணும், எப்படி சமைக்கணும், ருசியாக சமைக்கிற போதே அறிவாளி தான். அப்போ ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும், அப்போ வாங்கி கேட்டுமே, அது ஒரு அங்கீகாரம் தான். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா கேட்டு வாங்கணுமே, உன்ட்ட ஆயுதம் இல்லாதப்போ உன்னை தாக்கணுமே, அது ஒரு பெரிய அங்கீகாரம் தான். நீ மிகப்பெரிய ஆள்டா, உன்னை பயந்து நீ இருந்தா நீ துரியோதனை, நீ இருந்தால் பாண்டவர்கள் ஜெயிக்க முடியாது. நானும் கூட பாண்டவர் கூட இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, துரியோதனை தான் ஜெயிப்பான். அதுக்காக தான் உன்னை ஒவ்வொரு பக்கமாக வஞ்சகமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சாவடிச்சு, அர்ஜுனன் சொன்னாரா, நீ சாவடிக்கலடா, செத்த பொம்மை தானே நீ அடிச்சிருக்க, ஏற்கனவே 5 நேரம் செத்துட்டாவே அப்படின்னு. அப்போ தான் கேட்டாரான், இப்போ கூட உன் தர்மத்தை பூரா எனக்கு கொடுறா, தர்மத்தை பூரா வந்து வச்சுக்கோ, நான் இதுவரை செய்த தான தர்மம் எல்லாத்தையும் நீ வச்சுக்கணும் கொடுக்கும் தான் கடைசியில் நரகம் கிடைத்தது. சூரிய பகவான் போய் கேட்டாரா, எம்மா விஸ்வபெருமான்ட்ட, என் பிள்ளை தானே கருணே, எவ்வளவு நல்லவன், ஏன் அவனை நீங்கள் சொர்க்கம் கொடுக்கணே, அவன் தான் தர்மத்தை பூரா கொடுத்துட்டான்லடா, தர்மத்தை பூரா கிருஷ்ண பகவான் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டானே. அப்போ சாதாரண ஆள் தான், சரியா? அதனால தான் அந்த மாதிரி நம்ம வந்து எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சாம, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா தானம் தர்மத்தில் சிறந்தவன் யாரு அப்படின்னா கர்ணனாகப்பட்டவன். எத்தனையோ தானங்கள் செய்தது உண்டு, ஆனாலுமே அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை, நரகம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா எத்தனையோ தானம் செய்தவராக இருந்தாலுமே அவர் செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் என்ற ஒன்றை மட்டும் கர்ணனாகப்பட்டவன் செய்யவில்லை. ஏன்னா ஒரு 10 பேருக்கு உணவளித்தாரா அப்படின்னு ஒருபோதும் அளிக்கவில்லை. அதனாலதான் பாருங்க, இறந்த பிறகுமே அவருடைய ஆன்மாகப்பட்டது பசி 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 என்று அழைந்தது. அப்பதான் பார்க்கின்ற பொழுது, கர்ணா எத்தனையோ தான தர்மங்களை செய்த நீ, ஆனா அன்னதானம் மட்டும் நீ செய்யவில்லை, அதனாலதான் இறந்த பிறகுமே உனக்கு பசியாகப்பட்டது அதிகமாக தோன்றுகின்றது. இப்ப அதற்கு என்ன வழி அப்படின்னா, உன்னுடைய விரலை எடுத்து இந்த ஆள்காட்டி விரலை சுவைத்தால் உன்னுடைய பசியாகப்பட்டது அடங்கும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஆள்காட்டி ஒரு சாமியார் போல ஒரு வருகின்ற பொழுது அப்ப அவர் கேட்டாரு, ஐயா அன்னச்சத்திரம் எங்கேயாவது உண்டா அப்படின்னு. அப்ப கர்ணாகப்பட்டவர் சொல்றாரு, ஐயா அதோ இருக்கு பாருங்க அன்னச்சத்திரம் அப்படின்னு நீ சொல்லி வழிகாட்டிய ஒரே காரணத்தினால் இந்த விரலை வாய் வைத்து சுவைத்தால் அந்த பசியாகப்பட்டது அடங்கும். அதான் அவையாகப்பட்டவர் அழகா சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராகினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு அவையாகப்பட்ட. நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். தெரியாமல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சுவாமி. தானம் தர்மம்ங்கிறது ரொம்ப பேர் வந்து நான் வந்து விளம்பரமே படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லக்கூடாது, செய்யாம செய்யணும். ஏன்னா ஒருத்தருக்கு செய்யறோம் அப்படின்னா சொல்லக்கூடாது. அதை அவன் வாங்கினவன்ட்ட நீ வந்து அவங்களுக்கு ஒரு அவசரத்து பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 1000 பேர்த்துல சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசு என்ன பாடுபடும், கொடுத்தும் பயன் இல்லை, கொடுத்தும் பயன் இல்லை. இதுக்கு நான் இப்ப ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட வாங்கினது காசு அப்படிங்கிற. அப்ப நாம் செய்யப்படும் விஷயங்கள்
விஷயங்கள் வெளியே தெரியாமல் செய்யப்படும். சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ணன் தானம் அன்னதானம் பண்ணல. எப்படி ஒரு அன்னதானம் பண்ணுவாரு? ஊர் தான் செழிப்பா இருந்துச்சு. யாராவது பசியோட இருந்தா ஒரு பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல அன்னதானம் போட்டா ஓடும். இன்னைக்கு நீங்க காரைக்குடி பக்கத்துல போங்க, குன்னக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு 2 வருஷம் தானே அங்க வீட்டை ஊரை சுத்தி சோறு பண்ண போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வீட்டுல யாருமே பசியோட இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த காலத்துல செட்டியார் என்ன பண்ணுவாங்க, நிறைய சம்பாரிச்சவங்க அவங்க அன்னதானம் பண்ணாம ஒரு இதுல வங்கியில வந்து பணத்தை போட்டுருவாங்க. பணத்தை போட்டு ஒரு அன்னச்சத்திரம் வீடு எடுத்துருவாங்க. பொறுப்பா 2 பேர் வச்சிருவாங்க. ஐயா இந்த பணம் வந்து எங்க இருக்கு? வங்கியில இருக்கு. இதுல வர வட்டி காசு நீ சாப்பாடு செஞ்சு போடு. எங்க நீ இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை யாரும் அனுபவிக்க முடியாது. பணம் அங்கேயே இருந்துட்டு இருக்கான். அதுல வர்ற வட்டியில வந்து சாப்பாடு பண்ணீங்க. குன்னக்குடிக்கு போனீங்கன்னா மதியானம் ஒரு 12 மணிக்கு போனீங்கன்னா அங்கங்க ஆள் நிற்பாங்க. ஐயா வாங்க இங்க பஸ் விட்டு வந்து சாப்பிட்டு போங்க. ஐயா இங்க வந்து சாப்பிட்டு போங்க, அங்க வந்து சாப்பிடுவோன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்ப யாரோ வந்து அதாவது பேர் தெரியாத ஒருத்தர் ஒரு கணவர் வந்து பணத்தை போட்டு வச்சுட்டு போக அவர் வந்து அவர் இறந்துட்டாலும் இருக்காரு தெரியாது. ஆனா அவர் மூலமா வந்து இன்ன வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அன்னதானம் நடக்கும்போது அந்த ஊர்ல நம்ம போய் சாப்பாடு செஞ்சு போட நாம அன்னதானம் போட முடியுமா? அங்கதான் ஊரை சுத்தி அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி கர்ணன் வாழ்ந்தப்ப அவரோட நகரம் வந்து அப்படியே மிதந்த செழிப்பாக, அங்க ஏழ்மையே இல்ல. அப்புறம் அன்னதானம் போட்டிருப்பாரு. அருமை. ஏன்னா அதே போல பாருங்க, இன்னும் இந்த மண்ணில வந்து மனிதனாகப்பட்டவன் நீங்க சொன்னீங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து செய்யக்கூடிய உதவிகளை வந்து பிறரிடத்திலே சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஒரு மனிதனாகப்பட்டவள் ஒரு தவறு செய்து விட்டால் செய்யக்கூடிய தவறுகளை நேருக்கு நேராக சுட்டி காட்ட வேண்டும். ஆனா ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியை வந்து பிறருக்கு சுட்டி காட்டக்கூடாது. ஒருத்தர் வந்து சதவிகிதப்படுத்தி பேசக்கூடாது. 2 பிள்ளைங்க வந்து மதிப்பெண் வாங்கினா அவன் பாரு எவ்வளவு அப்படி சொல்லவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய அந்த பிள்ளை வந்து தாழ்மை உணர்ச்சி வந்துடும். ஒருவரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி சொல்வது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒரு திறமை இருக்கும், இவனுக்கு ஒரு திறமை இருக்கும். எல்லாருமே வாத்தியார் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாரு. ஒருத்தர் மட்டும் தான் முதல் மதிப்பெண் எடுப்பான், கடைசி ஒருத்தர் மார்க்கே எடுக்க மாட்டான். அவன் வந்து முட்டாள் கிடையாது. அவனுக்கு வேற எதுல நாட்டங்கள் இருக்கும், வேற எதுல விஷயம் இருக்கும். ஐயா பாருங்க காமராஜர் எவ்வளவு படிச்சாரு? வெறும் 6ஆம் வகுப்பு படித்தவர். அப்ப இன்னைக்கு அவருக்கு அப்புறம் யாருமே வந்து எனக்கு திருச்சி எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளை இருக்கு, அதான் கட்டவே கிடையாது. அப்ப படித்தவர் எல்லாம் மேதைகள், படிக்காத முட்டான்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை நம்ம அதே மாதிரி பெண்கள் வந்து சமப்படுத்த ரொம்ப பேர் தவறு செஞ்சிருக்கா. அந்த பிள்ளை பாரு, அது பாரு, அது புள்ள, நீ புள்ளையா அப்படி சொல்லவே கூடாது. நம்ம பேர் வந்து அடுத்த பெண்களை கம்பல் பண்ணி பேச அப்படி வாழ்க்கை நம்ம பேர் இழந்துடுவாங்க. அடுத்த பெண்களை கம்பல் பண்ணி பேசக்கூடாது, அடுத்த ஆம்பளை கம்பல் பண்ணி பேசக்கூடாது. ஒரு பெண்மக தான் புருஷன் நல்லவரோ கேட்டா அவர் எப்படிக்கா அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும். அது மாதிரி பெண் ஆண்மகன் செய்யணும். தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, தன்னோட பெண்மை நம்ம பக்கத்துல இருக்கா, அவளை அடுத்தவங்களோட கம்பல் பண்ணி பேசவே கூடாது. பேசினா ஒரு காலகட்டம் தான் பொறுத்துப்பா, அடுத்த காலகட்டம் முடிச்சு போயிட்டே இருப்போம். படிக்காமல் இந்த மண்ணுல பிறந்து நாட்டை சாதித்தவர்கள் எத்தனையோ பெயர் உண்டு. ஏன்னா உலக பொதுமறை அப்படிங்கிற ஒன்றை நமக்கு கொடுத்தவர் திருவள்ளுவர். அவர் எழுதி வச்சதை நம்ம எல்லாம் படிக்கிறோம். எழுதுனது அவரு, ஆனா அவருக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அப்ப அவர் யாருக்கிட்ட படிச்சாரு அப்படிங்க தெரியாதுல்ல. அப்படிலாம் விஷயங்கள் நிறைய உண்டு. அதான் பாருங்க 1330 குறள். இந்த 1330 குறளுமே மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 42,194 எழுத்து. வள்ளுவராகப்பட்டவர் அன்றைக்கு அழகாக சொல்லி வைத்தது உண்டு. அதே போல என்ன விவரங்கள் பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலுமே அதே மாதிரி சரியா 1.25 அடி தான் இருக்கும். அதுக்கு மேல இறங்காது. ஒரே முகம் 1.25 அடி எல்லா குறளுமே. அப்ப எப்படிங்க அவங்க இவ்வளவு பெரிய மேதைகள் பாருங்க. 7 சீர்கொண்டு உலக பொதுமறை அப்படிங்கிற ஒன்றை இந்த உலகத்திற்காக கொடுத்து விட்டு சென்றவர்கள் யாரு? வள்ளுவராகப்பட்டவர். ஏன்னா அந்த குறளை சொல்றோம் திருவள்ளுவர். ஆனா திருவள்ளுவருடைய உண்மையான பேர் என்ன யாருக்கும் தெரியாது. திருவள்ளுவருக்கு மொத்தம் 14 பெயர் உண்டு. ஆனா இதுதான் அவருடைய பேரு அப்படின்னு யாராலும் உறுதியா சொல்ல பத்தியே யாருக்கும் தெரியாதுங்க. என்னன்னா ஒரு அனுமானமா போற வார்த்தை. சரி வாங்க, என்ன விஷயம் வந்தீங்க? அருமையான பேச்சு. அதே போல என்னிடத்துல வந்து அருமையா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க. அதனால இப்படி பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பதினா புருஷன். ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டனா எந்த பெண்ணாவது எனக்கு புருஷன் கேட்பாளா? நல்லா பொம்பளை வந்து பேசிக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு மாப்பிளை பார்த்து உங்கள்கிட்ட நான் புருஷன் கேட்டனா? இல்ல எங்க அப்பா வந்து என் பொண்ணு கல்யாணம் வைன்னு சொன்னாரா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வந்தமா பார்த்தமா ஆசிரியர் போகணும்ல. இந்த 4 போய் இதை கிளம்பிட்டீங்க, இப்படி கிளம்பிடுறீங்க. நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாருன்னு பேரை மட்டும் சொன்னேன்னு வைங்க, யாராதான் இருக்கட்டுமே இப்பவே கூட்டிட்டு வான்னு சொல்லுவீங்க. வேணும்னா தாங்க வேம்பு கூட இனிக்கும், வேணாம்னா தேன் கூட கசக்கதான் செய்யும். என்னைக்கு ஒரு பெண்ணு வேணாம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வேண்டும் என்று பொருள். அதனால யாரு அவர் அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை உனக்கு நான் புருஷனா பார்த்துட்டு வந்திருக்கேன். வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து, அவளுக்கு ஒரு விருப்பம் திருப்பதி கொடுத்து சொல் கூட்டி கொடுப்பாதுங்கள் குறையோ ஓடி வந்து
கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம். போயிட்டு வாங்க சாமி. முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முனியப்பன் பேர மாதிரி ஏப்பா உங்களுக்கே வந்து பாவமால முருகனை பார்த்தா இப்படி எல்லாரும் எந்திரிச்சு போய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களே, அந்த பையன் பாவம் இல்லை. யாரை பார்த்து பாட்டு பாடுறது? மாதவன் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கணும். யூடியூப்ல நேரடி ஓடிக்கிட்டு அவங்கள பார்த்து தான் பாடணும். கொஞ்சமாவது எஞ்சி உட்காருங்க அங்கிட்ட. ஒரு நாள் நடந்துச்சுலாம் எப்படி நான் தூங்கிட்டீங்க எனக்கு நான் பாப்பறேன். எஞ்சி உட்காருங்கத்தா, எஞ்சி உட்காந்து நீங்கள் பார்த்து இந்த பொண்ணு உட்காந்துருக்கு அவன் பேரனை தான் நீ உட்காந்து நீ தான் வந்திருந்து உட்காந்துருக்கு உட்காந்து எந்திரிங்க ஒவ்வொருத்தரும் அப்படி எந்திரிங்க. அப்படி எஞ்சி உட்காரு, காலையில் போய் வீட்டில் தூங்கலாம் சரிங்களா? எஞ்சி உட்காரு. முருகன் பாவம் ரொம்ப வருத்தப்படுவார்.